கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே தரமற்ற முறையில் நெய் தயாரிப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஏஎம்எஸ் மில்க் ப்ராடக்ட் என்ற தனியார் நெய் தயாரிப்பு நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அங்கிருந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி உட்பட்ட கோவிந்தா அக்ரார பகுதியில் பால் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை கலப்படம் செய்யப்பட்ட நெய் உற்பத்தி செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பூஞ்சை பிடித்த 125 கிலோ வெண்ணெயை பினாயில் ஊற்றி அளித்தனர். ஏஎம்எஸ் மில்க் ப்ராடக்ட் என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான பால் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் கலப்படம் செய்யப்பட்ட நெய் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் அப்பகுதி மக்களுக்கு துர்நாற்றத்தினால் கடுமையான அவதிப்படுவதாகவும் தொற்று நோய் பரவி பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் ஒசூர் உணவு பாதுகாப்பு அதிகாரி முத்து மாரியப்பன் தலைமையிலான குழு அந்த தொழிற்சாலையை அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த தொழிற்சாலையில் விளக்கெண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில், வனஸ்பதி, நெய், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை இருப்பு வைக்கப்பட்டிருந்து சோதனையில் தெரிய வந்தது. சோதனையில் அங்கிருந்த வெண்ணெய் பூஞ்சை பிடித்திருந்தது கண்டுபிடித்ததை தொடர்ந்து பூஞ்சை பிடித்த 125 கிலோ வெண்ணெயை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் முன்னிலையில் பினாயில் ஊற்றி அளித்தனர். மேலும் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வின் பொழுது தொழிற்சாலையின் உரிய புதுப்பிக்கப்படாத ஆவணங்களையும்